Hello TNPSC aspirants, welcome to the Impact IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem The Age of Chivalry. The Age of Chivalry ஓட poet யாருன்னு பார்த்தீங்கன்னா George Crocus. George Crocus was born on 30th June 1951. So in Greece and now lives in Melbourne. So அவர் கிரீஸ்ல பிறந்திருக்காரு but now currently he lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy, and spiritual aspects of life. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட பர்த் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 30th June 1951. அவர் பிறந்தது கிரீஸில் அண்ட் கரண்ட்லி ஹி லிவ்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இவரோட போயம் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஹி வாஸ் த போயட் ஹூ ஸ்டடிட் போத் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபிலாசபி. அண்ட் 35 இயர்ஸாக வந்து இவர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்றது வந்து இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, போயம்குள்ளே போயிடலாம். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் who with a sword or lance in armor sought romance. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இரும்பு கவசம் போட்டுக்கிட்டு கையில் வாள் ஈட்டிலாம் வச்சுக்கிட்டு நைட்ஸ் வாழ்ந்து வந்தாங்க. நைட்ஸ்னா யாரை மீன் பண்ணுறாருன்னா வீரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப போல்டாக இருந்தாங்கன்றது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாகசங்களையும் காதலையும் தேடி பயணம் செஞ்சாங்கன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால போயட் சொல்லியிருக்காரு. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி long ago in man's history. When to fight for a righteous cause, one did gain considerable applause. ஸோ மனித வரலாற்றில் இந்த ஏஜ் ஆஃப் இந்த டைம் பீரியடை வந்து சிவல்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவல்ரினா ஒழுக்கம், கடமை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அது போல் வீரம் கலந்த ஒரு கோட்பாடுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக இல்லை நியாயத்துக்காக போராடினாங்க இந்த வீரர்கள் அப்படின்றத தான் வந்து ரைட்டியஸ் காஸ்க்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்காக அவங்களுக்கு பாராட்டும் கிடச்சிது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு செகண்ட் ஸ்டான்ஸால. இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ, லவ் அண்ட் க்ளோரி தே டீம் தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தி டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன் which was the most desirable prize laden. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டான்ஸா. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நைட்ஸ் அதாவது வீரர்கள் தங்களோட திறமையை காட்டவும் புகழ் தேடவும் உண்மையாக காதலிக்கவும் தான் முக்கியமாகவே சண்டை போட்டாங்க. ஒரு அழகான பெண்ணோட, அதாவது இங்கே அந்த ஃபேர் மேடன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அழகான பெண்ணோட இதயத்தை வெல்றது தான் அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒரு டிசையர்ட் கிஃப்டாக இருந்ததுன்னுமே வந்து சொல்கிறாங்க. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes in a one-to-one combat defying death as crowds watched with abated breath. ஸோ இந்த ஸ்டான்ஸால போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நைட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்பனண்ட் ஆர் ஃபோர்ஸ்னா வந்து எனிமீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஹெவியாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க. தட் இஸ் பயங்கரமான சண்டை போடுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இது 1-to-1 காம்பேக்ட் டெத் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, லைக் மரணத்தை பற்றி பயப்படாமல் நேருக்கு நேர் சண்டை போடுறதா வந்து 1-to-1 காம்பேக்ட் டிஃபையிங் டெத் ஆஸ் க்ரௌட்ஸ் வாட்ச்ட் வித் அபேட்டட் பிரெத்னா, இவ்வளோ பயங்கரமான சண்டையை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயந்து மூச்சை பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்றத தான் வந்து இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் த டேஸ் ஆஃப் யோர் தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் came to the fore where there was this life and death struggle, such issues that the knights would juggle. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இது போல தான் கரேஜ் ஸ்ட்ரென்த் மூலமாக தான் வந்து லைக் அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. வாழ்வா சாவான்ற போராட்டமாக இருக்கிறப்போ இந்த நைட்ஸ் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக தான் கையாண்டாங்க அப்படின்றத தான் வந்து இந்த ஸ்டான்ஸால் போயட் சொல்லியிருக்காரு. And in fighting for their country, faith and king, noble impressions on people's mind would ring. That even through the ages are held in high esteem, those knights in shining armor
do now all seem. ஸோ இந்த ஸ்டான்ஸால போயட் என்ன சொல்றாருன்னா, அந்த நைட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங்காக ஃபைட் பண்ணது மூலயமா நோபல் இம்ப்ரெஷன்ஸை பீப்புள் மைண்டில் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மரியாதையான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. தட் வாஸ் வெரி டீப். அண்ட் அதனால தான் வந்து எவ்வளோ காலம் கடந்து வந்தாலுமே அந்த ஷைனிங் ஆர்மர் போட்டிருந்த நைட்ஸை மேலே இருக்கிற மரியாதை வந்து இன்னும் மக்களுக்கு குறையல அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. There are many legends based on their heroic exploits, a legacy of tales which has been told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice, and the lessons to be learned are those of goodness and sacrifice. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த போல் நைட்ஸோட ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் லைக் அவங்க வார்க்கு போன டைமில் அவங்க பண்ண சாகசங்கள் இதெல்லாமே வந்து லெகசி ஆஃப் டேல்ஸ், அதாவது புராண கதைகள் இல்லை வந்து ஜஸ்ட் வாழ்க்கை வரலாறுகள் அந்த மாதிரியான புக்ஸில் வந்துட்டு போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமனோட விஸ்டம்க்கு வந்து ரியல் இது என்னென்னா வர்ச்சு அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த நைட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட லெசனை வந்துட்டு மெயினாக வந்து குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் கெயின். As it often happens, a situation comes when we are asked to do something for a just cause, and acting with chivalry, we shouldn't pause. So, finally, in the ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, லைக் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுன்றது போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நியாயமான காரணத்துக்காக இந்த நைட்ஸ் போல் நம்ம எப்பயுமே கிவ் அப் பண்ணாமல் பிரேவாக வந்து அந்த சுச்சுவேஷனுக்காக போராடி ஜஸ்டிஸ் வாங்கணும் அப்படின்றத தான் வந்து ஃபைனல் ஸ்டான்ஸால் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, க்ளாசரிக்குள்ளே போயிடலாம். லான்ஸ், a long weapon with a wooden shaft and a pointed steel head, formerly used by horsemen in charging. Chivalry na enna, that's a medieval knighty system with its religious, moral and social code. Abated na unpleasant, impressions na feelings, exploits adventure, adroit being clever or skillful. இந்த போயம்ல யூஸ் பண்ணியிருக்கிற ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா AABB. ஸோ எண்ட் ஆஃப் த லைன்ஸ் பார்ப்போம் நம்ம ரைம் ஸ்கீமில். சேம் ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஓல்ட் போல்ட் AA, லான்ஸ் ரொமான்ஸ் BB, சிவல்ரி ஹிஸ்ட்ரி, காஸ் அப்ளாஸ், க்ளோரி வர்த்தி, மெய்டன் லேடன், ப்ளோஸ் ஃபோர்ஸ் AA, டெத் பிரெத் BB, யோர் ஃபோர், ஸ்ட்ரகிள் ஜகிள், king, ring, esteem, seem, exploits, adroit, wise, sacrifice, again, when, cause, pause. So, this poem follows the rhyme scheme AABB. இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ளே போகலாம். அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபையிங் டெத், இங்கே டி சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மெட்டஃபர், கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு ஃபோர். அதாவது கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அப்ட்ராக்ட் குவாலிட்டி, அது வந்து கேம் டு ஃபோர்னு தட் இஸ் இட் பிகேம் ப்ராமினன்ட் ஆர் இம்பார்ட்டன்ட்ன்றத சொல்லியிருக்கிறதுனால வி ஹவ் யூஸ்ட் மெட்டஃபர். பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னா ஒரு இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஹியூமனோட ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கறது. ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. So that's why we have used personification. Antithesis, அதாவது லைஃப் அண்ட் டெத், ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ராடிக்டரி ஐடியாஸ் அண்ட் இட் இஸ் செப்பரேட்டட் பை கன்ஜெக்ஷன். தி சேம் கேஸ் இன் virtue and vice also, they are also contrasting ideas. And இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர். ஸோ இது சொல்கிறப்பவே வந்துட்டு யுவர் பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ பிக்சர் ஆஃப் த knight wearing a shining armor. So that's why it's imagery. And the same with crowds watched with abated breath. நம்ம டைரெக்டாக வந்து எல்லாரும் ஒரு மூச்சு பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை வந்து நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுவோம். அதனால வந்துட்டு இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்போல், த்ரூ த ஏஜஸ், அதாவது இட் எம்பசைசஸ் த லாஸ்டிங் ஃபேம் அண்ட் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த நைட்ஸ்.
அகெயின் ரெப்படிஷன், டைம் அண்ட் கெயின். ரெப்படிஷன் என்னன்னா லைக் ஸ்டான்ஸால எங்கனாலும் இந்த டைம் அண்ட் அகெயின் அப்படின்ற இதை வந்து எந்த இடத்துல ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் ரெப்படிஷன். பட் இன் கேஸ் ஆஃப் ஆனஃபோரா யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் திஸ் வித் ஆனஃபோரா. ஆனஃபோரானா சக்ஸசிவ் லைன்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கணும். இன் கேஸ் ஆஃப் ரெப்படிஷன் அது வந்து சேம் லைன்லையுமே ரிப்பீட் ஆகிருக்கலாம், இல்லை ஹோல் போயமில் எந்த லைன்ஸில் எந்த ஸ்டான்ஸாலையுமே ரிப்பீட் ஆயிருந்தா ரெப்படிஷன். தென் மெட்டஃபர், டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன். கேப்சர் த ஹார்ட் மீன்ஸ் டு வின் சம் ஒன்ஸ் லவ். அதை தான் வந்து இன்டைரக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் மெட்டஃபர். That's it for today. Stay tuned for the next poem video. Thank you. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணா நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.